வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரஞ்ச் டீ மக்களே. அண்ட் இன்னி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட ஐடி ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது தரமணி, அடையாறு இந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நேத்து மிகவே மிகவும் நம்ம எப்படி சொல்றது சொல்றதுக்கே ரொம்ப மனம் தயங்கற ரொம்ப ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர் வந்து நேத்து நடந்திருக்கு. எஸ், ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவங்களோட 2 வயது குழந்தை. அதுவும் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆ ஒரு எப்படி சொல்றது? கீழ அடிச்சு கொன்றுருக்காங்க 2 வயது குழந்தைய. அண்ட் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்ல வந்து தனித்தனியான இடத்துல, வெவ்வேறு இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் 27ஆம் தேதி மார்னிங் பார்த்தீங்கன்னா, அடையார் இந்திரா நகர்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து ஒரு சாக்ல லைக் பிளட் ஸ்டெயின்ஸோட ஒரு சாக் இருக்கு அப்படின்னு போலீஸாருக்கு தகவல் வருது. அங்க போய் பார்த்தா சாக்குள்ள ஒரு 24 வயது மதிக்கத்தக்க வாலிபர வந்து மர்டர் பண்ணி அந்த சாக்ல வந்து இருக்காரு. அண்ட் அவர பத்தி விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 24 வயதாகும் கௌரவ் அப்படின்றது அவர் பாக்கெட்ல இருக்க ஒரு ஆ சீட்டு மூலியமா கான்டாக்ட் லிஸ்ட், ஆதார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட நேம் வந்து கௌரவ் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் இந்த கொலைய யார் பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸ் நெக்ஸ்ட் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து போலீஸ் தொடர்ச்சியா ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் வந்து பைக்ல வந்து இந்த சாக்க வந்து அங்க பிளேஸ் பண்ணிட்டு போனது தெரிய வருது. போலீஸ் வந்து சந்தேகத்தின் பேர்ல ஒரு 5 நபர்கள வந்து விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துட்டு வராங்க. அண்ட் அவங்கள அந்த விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது தான் அதோட பெரிய ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. லைக் அவங்க சொன்ன அந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கௌரவ் மற்றும் அவரோட மனைவி, அப்புறம் 2 வயது மதிக்கத்தக்க அவளோட குழந்தையுமே வந்து இந்த 5 நபர்கள் வந்து கொன்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 7 நபர்கள் விசாரணை வளையத்துக்கு எடுத்துட்டு வந்து 5 பேரை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கௌரவ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகாரை சார்ந்த நபர் இவரு. ஸோ நெறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மாரி வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. வேலை தேடி வந்த இவரு வந்து தரமணியில இருக்க ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல வாட்ச்மேன் வேலைக்கா ரொம்ப சமீபத்தில தான் சேர்ந்திருக்காரு. ஸோ வேலைக்கு சேர்ந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் கிட்ஸையும் வந்து அவங்க குழந்தையுமே வந்து அங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க தான் வந்து காலேஜ்லயே வந்து நம்ம பார்த்திருப்போம். காலேஜ்ல இருக்க வாட்ச்மேன்ஸ்லாம் மோஸ்ட்லி ஃபேமிலியோட அங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் குடுத்துருப்பாங்க. ஸோ அங்க தான் தங்கியிருக்காரு. அண்ட் அவரு சில சில இடத்துல வந்து இது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க மனைவிக்கு வந்து தொடர்ந்து அங்க வேலை செய்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அந்த 5 பேர தான் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வொர்க்கர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து பாலியல் சீண்டல்கள் குடுத்ததா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அ இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவ் அங்க இல்லாத சமயத்துல அவங்க மனைவிக்கு வந்து இந்த 5 நபர்களால வந்து ஆ ரொம்ப ப்ரூட்டலான ஒரு முறையில வந்து ரொம்ப இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இத எப்படி நம்ம படிக்கும்போதே நமக்கு வந்து அ அவ்ளோ கோவங்கள், இத வந்து எப்படி அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அ அவங்க மனைவிய வந்து ஆ பா பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு, அவங்களையும் கொன்னுடுறாங்க. அவங்க கண் எதிரே வந்து அவங்களோட 2 வயது மதிக்கத்தக்க குழந்தைய வந்து தரையில அடிச்சு கொன்றுருக்கானுங்க. இவனுங்கலாம் மனுஷனுங்களா? இல்ல வந்து மிருகங்கள்ல கூட இந்த மாரி நம்ம இவங்கள வச்சு பேச முடியாது. அந்த மாரியான ஒரு நபர்கள் இவனுங்க. ஸோ அதான் அவங்க 2 வயது மதிக்கத்தக்க குழந்தையுமே கொன்னுட்டு, இவரு கௌரவையுமே வந்து இரும்பு ராடால அடிச்சு கொன்றுருக்கானுங்க. ஸோ கொன்னுட்டு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவ், அவங்க மனைவி எல்லாருமே தனித்தனி சாக்ல கட்டி, கௌரவ் வந்து அடையார்ல இருக்க இந்திரா நகர்லயும், அவங்க மனைவிய வந்து பெருங்குடியில இருக்க குப்பை கிடங்குலயும், அவங்களோட 2 வயது மதிக்கத்தக்க குழந்தைய பார்த்தீங்கன்னா, கூவம் ஆற்றிலயுமே வீசியிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த எல்லாரோட உடலையும் வந்து இப்ப ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 நபர்களையுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்ப போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 நபர்களுமே பார்த்தீங்கன்னா, பீகாரை சார்ந்த அவங்களுமே வந்து வடமாநில தொழிலாளர்கள் தான். அங்க இருக்க அந்த காலேஜ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸா வந்து இருந்திருக்காங்க. அங்க ஏதோ வேலை நடந்திருக்கும் போல. ஸோ அந்த வேலையோட வொர்க்கர்ஸா வந்து இருந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ண இந்த 5 நபர்களோட புகைப்படமும் எதுவுமே வெளியிடல. அவங்களோட நேம் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர், நரேந்திர குமார், ரபீந்திரநாத் தாகூர்
இதெல்லாம் வந்து இவனுங்களுக்கெல்லாம் இந்த நேம் எப்படி எவன் வச்சானே எனக்கு தெரியல. விகாஸ் அப்படின்ற இந்த 4 நபர்கள் பேரு தான் நம்மளால வந்து வெளியில பார்க்க முடியுது. ஆனா 5 நபர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து லைக் நியூஸ் சேனல்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இல்ல மேபி இந்த வீடியோ வெளியாகுற சமயத்துல வந்து இவர்களோட முகத்திரை திரை முக அந்த அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களோட முகங்கள வந்து வெளியில தெரிய வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு காவல்துறை சார்பா அஃபிஷியல் பிரஸ் மீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது சம்பந்தமா அடுத்து வர நியூஸ வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மேபி கிடைச்ச அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்றேன். இது தவிர்த்து இந்த வீடியோல என்னால என்ன பேச முடியும் அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இவ்ளோ ஒரு குடும்பமே இல்ல கிட்டத்தட்ட. லைக் என்னன்னா எவ்ளோ அப்படி என்ன வந்து இருக்கு? இதுக்கான தண்டனை வந்து சில பேர் சொல்லுவாங்க, இந்த மரண தண்டனைலாம் வந்து இதெல்லாம் அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த மாரி பண்றவங்களுக்கு வந்து லைக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சவுதில, துபாய்லலாம் வந்து இப்படிலாம் நான் இம் அ ஒரு அந்த மாரியான தண்டனைலாம் இருக்கு அப்படின்னு. ரொம்ப கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அந்த மாரி தண்டனைகள தான் இந்த மாரி நாய்கள வந்து குடுத்து ட்ரீட் பண்ணணும் கிட்டத்தட்ட. அப்பதான் இந்த மாரி இன்னொருத்தன் வந்து பண்ண மாட்டான். லைக் இந்த மாரி நபர்கள்லாம் வாழ்ற இடத்துல நம்பளுமே வந்து அந்த மாரி நபர்கள் இருக்க சமுதாயத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு தெரியும்போதே வந்து, ஆ பொதுமக்களான நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுது. கிட்டத்தட்ட நீங்க நெனச்சு பாருங்க, நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆ இப்போ இந்த சூழ்நிலையில நம்மளால நடந்து போக முடியுமா? ஒரு பெண்களால நடந்து போக முடியுமா? அப்படின்றது. ஆ பிகாஸ் இந்த மாரி நபர்கள் எங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஏன்னா இப்போ இந்த இந்த செயல வந்து ஒருத்தவன் செஞ்சிருந்தான் அப்படின்னா, மேபி அந்த ஒருத்தன் வந்து ஒரு சைக்கா இருந்திருப்பான், செஞ்சிருப்பான்னு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். லைக் 5 பேரு சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தவனுக்கு கூடமா வந்து அந்த ஒரு ஆ நாலேட்ஜ் இருந்திருக்காது. இல்ல அந்த ஒரு எப்படி ஒரு ஈவு இரக்கம் இருக்காது. ஸோ 5 பேரு சேர்ந்து செய்யற அளவுக்கு இந்த இந்த செயல செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆ தைரியமும், துணிச்சலும் அப்படி ஒரு ஈவு இரக்கமற்ற கொடூர மனப்பான்மையும் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்பேற்பட்ட சமூகத்துல நம்ம இருக்கிறது மிகப்பெரிய வந்து எனக்கு ஐ மீன் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அதே தாட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இது சம்மந்தமா அடுத்த அப்டேட் வரப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பா அதோட அப்டேட்ட நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள பார்க்கும் வரை இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் தமிழ்.